அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். வெனிசுலாவில் நேற்று இடம்பெற்ற பூகம்பம் தொடர்பில் பல்வேறுபட்ட செய்திகளை பார்வையிட்டிருந்தோம். அந்த பூகம்பத்துக்கு நடுவே 2 மிக முக்கியமான காணொளிகள் அந்த பூகம்பத்தினுடைய விளைவுகளையும் அதனால் ஏற்பட்ட பல சம்பவங்களையும் நினைவுகூரத்தக்க வகையில் அமைந்திருக்கின்றது. ஈரான் ட்ரோன் தொழில்நுட்பம் குறித்தும் ஈரானின் ட்ரோன் படை குறித்தும் அமெரிக்காவின் மயிரிழையில் உயிர் தப்பிய விமானிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய வாக்கு மூலம் தற்போது அமெரிக்கா முழுவதும் பரபரப்பான விடயமாக மாறியிருக்கின்றது. ஈரான் இப்படியான ஒரு படையை வைத்திருக்கின்றார்களா என்று அமெரிக்க ஊடகங்கள் இன்று போட்டி போட்டுக்கொண்டு செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். கார்முஸ் நீரிணையில் மீண்டும் ஈரான் கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. என்ன காரணம்? அது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். நேற்று மிக கொடூரமான ஒரு நிலநடுக்கம், 2 நிலநடுக்கம் தொடர்ச்சியாக வெனிசுலாவை தாக்கியிருந்தது. அந்த நிலநடுக்கத்தில் மிக பெரிய அளவான உயிரிழப்புகள் ஏற்பட்டன. ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள், வானியர்ந்த கட்டிடங்கள் கூட சில நிமிடங்களில் மண்ணோடு மண்ணாக சரிந்து போயிருந்தன. மிகப்பெரிய துயரம், உயிரிழப்புகள், காயமடைந்தவர்கள், மீட்பு பணி என மிக துயரமான ஒரு நிலையில் வெனிசுலா இருக்கின்ற சூழ்நிலையில் 2 காணொளிகள் மிக முக்கியமாக எங்களுடைய பார்வைக்கு வந்தது. அதில் ஒரு காணொளி மிகவும் ஒரு உணர்வுபூர்வமான ஒன்றாக இருந்தது. மிக கொடூரமான நிலநடுக்கங்களுக்கு பின்னர் ஒரு செல்ல பிராணி ஒன்று, ஒரு நாய் அந்த கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி மிகவும் ஒரு சிரமமான நிலையில் இருக்கின்றது. அந்த மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய வீரர்கள் அந்த ஒரு சிக்கலான நிலைமையில் கூட அந்த நாயை செல்லமாக நீர் கொடுத்து அதை ஆசுவாசப்படுத்திய பின்னர் பலத்த சிரமங்களுக்கு பின்னால் அந்த நாயை வெளியே கொண்டு மீட்கக்கூடிய ஒரு காட்சி உருக்கமான வகையில் அமைந்திருந்தது. மனிதர்களாக இருந்தாலும் சரி, செல்லப்பிராணிகளாக இருந்தாலும் சரி, அவற்றின் உணர்வுகளும் வேதனையும் ஒன்றுதான் என்பதை அந்த காட்சிகள் வெளிப்படுத்தி இருந்தன. அந்த காட்சியையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வெனிசுலாவின் மிக முக்கியமான மெக்கெட்டியா சர்வதேச விமான நிலையம். விமான நிலையத்தில் பயணிகள் வெளியேறுவதற்காக, பயணம் செய்வதற்காக விமானத்தில் ஏறி இருக்கின்றார்கள். விமானம் புறப்படுவதற்கு இன்னும் சில நிமிட நேரங்களே இருக்கின்றது. அந்த நேரத்தில் கடுமையான நிலநடுக்கம். அந்த நிலநடுக்கம் விமானத்தில் இருந்தவர்களாலும் உணரப்படுகின்றது. விமானம் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி, ஆட்டம் காண தொடங்கி இருக்கின்றது. அந்த நடுக்கம், பூமி நடுங்கும் போது விமானமும் மிகப்பெரிய அளவில் ஆட்டம் காண தொடங்கியது. அச்சத்தில் பயணிகள் இருந்த காட்சிகளும், விமானத்தில் இருந்த ஒரு சிலர் அதை வீடியோ பதிவாக எடுத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நிலநடுக்கத்தில் ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சியையும் நிலநடுக்கத்தில் ஏற்பட்ட உருக்கமான 2 சம்பவங்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு அடுத்து செய்திகளுக்கு செல்வமாக இருந்தால், கார்முஸ் நீரிணையில் IRGC மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். அனைத்தும் நல்லபடியாக செல்லும்போது எதற்காக மீண்டும் ஒரு தாக்குதல்? ஈரான் ஏன் இப்படியான முடிவை எடுத்திருக்கின்றார்கள் என்று நீங்கள் நினைத்தால், கார்முஸ் நீரிணையில் ஈரான் ஒரு பாதையை வகுத்திருக்கின்றார்கள். அதாவது கடல் கன்னி வெடிகள் புதைக்கப்பட்ட பகுதி, புதைக்கப்படாத பகுதி, தங்களுடைய கண்காணிப்பு உறுதிப்படுத்தப்பட்டு பாதுகாப்பாக செல்லக்கூடிய பகுதி. இந்த வழித்தடத்தினூடாகத்தான் நீங்கள் அனுமதி பெற்ற பின்னர் கப்பல்களை செலுத்த முடியும் என IRGC ஒரு பாதையை அவர்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த பாதை வழியாக செல்லக்கூடிய கப்பல்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. ஈரான் கண்காணிப்பில், ஈரானிய அனுமதியுடன் தங்குதடையின்றி செல்கின்றார்கள். ஆனால் ஈரான் ஏற்படுத்தி கொடுத்த வழித்தடத்தை மீறி கார்முஸில் கடல் வழி மிகப்பெரிய அளவிலான வழித்தடங்கள் இருக்கின்றன. ஈரான் கூறப்பட்ட வழித்தடத்தை மீறி 2 கப்பல்கள் சென்றிருக்கின்றது. இவர்கள் இந்த ரேடியோ மூலம் ஒமான் பகுதி வழியாக செல்லும் கப்பல்களை நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றார்கள். IRGCயினுடைய கட்டளையை மீறி, உத்தரவை மீறி அந்த கப்பல்கள் தொடர்ச்சியாக பயணம் செய்த போது அந்த கப்பல்கள் மீது IRGC தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இது சிங்கப்பூர் கொடியுடன் சென்ற சிங்கப்பூர் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு கப்பலும், அரபு நாடு ஒன்றுக்கு சொந்தமான 2 கப்பல்களும் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றது. இந்த கப்பலில் இருந்த பணியாளர்களுக்கோ வேறு நபர்களுக்கோ எந்த காயமும் கிடையாது. ஆனால் கப்பல்கள் 2மே சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது IRGCயினுடைய கட்டளையை மீறி வேறு வழித்தடத்தினூடாக இவர்கள் பயணித்த காரணத்தினாலேயே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதை ஈரானும் உறுதிப்படுத்தியிருப்பதுடன் தங்களுடைய இராணுவம் தான் துப்பாக்கிச்சூட்டை நடத்தி இருக்கின்றார்கள் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையும் ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள்.
பிப்ரவரி 28 போர் காரணமாக பாரசீக வளைகுடாவுக்குள்ளேயே நூற்றுக்கணக்கான கப்பல்கள் சிக்கியிருக்கின்றன. எண்ணெய் ஏற்றி கொண்டு வந்த எண்ணெய் டேங்கர்கள் மறுபுறத்துக்கு செல்ல முடியாதவாறு மிகப்பெரிய அளவிலான சிக்கல். தற்போது ஒரு சுகமமான சூழ்நிலை ஏற்பட்டு போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்ட நிலையில் சர்வதேச கடல் கண்காணிப்பு அமைப்பு நார்த் மற்றும் சவுத் லைன் என்ற புதிய பாதைகளை உருவாக்கி ஐநாவினுடைய தலைமையில் கப்பல்களை வெளியேற்றுகின்றது. ஆனால் தங்களுடைய அனுமதியின்றி ஆலோசனையின்றி கார்முஸ் நீரிணையை யாரும் கடக்கக்கூடாது என ஈரான் ஏற்கனவே கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை ஈரான் சொன்னதை விட ஈரான் ஏற்கனவே ஒரு வழித்தடத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த பாதை வழியாக நீங்கள் செல்லுங்கள், எந்த சிக்கலும் இல்லை, நாங்கள் உங்களை பாதுகாப்போம் என்ற தாக்குதலில் நடைபெற மாட்டாது என்று. ஆனால் அவற்றை மீறி ஐநாவின் உடைய தலைமையில் ஒரு பாதையை அமைத்து நார்த் சவுத் லைன் என்று ஒரு 2 புதிய பாதைகளில் கப்பல்களை அனுப்ப தொடங்கிய போது இந்த அசம்பாவிதம் நடைபெற்றிருக்கின்றது. இதனடுத்து ஐநா தங்களுடைய இந்த புதிய லைன் புதிய கடல் வழி பாதை ஊடாக செல்லும் திட்டத்தை கைவிட்டு ஈரான் கூறிய பாதையிலேயே கப்பல்களை பயணிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இதைத்தான் ஈரான் முதலே கூறியிருந்தார்கள். எங்களுடைய பாதை நாங்கள் சொன்ன வழித்தடத்தினூடாக பயணியுங்கள், இந்த சிக்கலும் இல்லை. புதிய பாதைகளை உருவாக்குவது புதிய வழித்தடங்களை உருவாக்குவது என்பது வேண்டாம் என்று சொல்லியிருந்தார்கள். இதில் மிக முக்கியமான 2 விடயம், இந்த யுத்தம் முடிவுக்கு வந்தாலும் கூட ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட ஹார்முஸ் ஜலச்சந்தியை ஈரான் இனி தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்புகின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. விரும்புகின்றார்கள் என்பதை விட முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். அது எந்த நாட்டு கப்பல், அமெரிக்க கப்பலாக இருந்தாலும் ஐரோப்பிய ஒன்றிய கப்பலாக இருந்தாலும் ஹார்முஸின் ஊடாக செல்வதாக இருந்தால் ஈரானினுடைய அனுமதி பெற்ற பின்னர் தான் அவர்கள் செல்ல முடியும். கட்டணம் செலுத்தாவிட்டாலும் கூட ஈரானிய அனுமதியுடன் புரட்சிகர காவலர் படையினுடைய உத்தரவுக்கு அமையவே அவர்கள் செல்ல முடியும். அதை விடுத்து புதிய பாதைகளை இங்கு உருவாக்கி தன்னிச்சையாக செயற்பட்டால் எந்த கப்பலாக இருந்தாலும் தாக்குவோம் என்பதை ஈரான் தாக்கி காட்டியிருக்கின்றார்கள். இந்த ஹார்முஸ் என்பது ஈரானின் பூரண கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவினுடைய போர் விமானத்தினுடைய 2 பேர் விமானிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் இன்று அமெரிக்கா முழுவதும் பேசுபொருளாக இருக்கின்றது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த ஈரான் அமெரிக்க போரை பார்ப்பவர்களுக்கு தெரியும், அமெரிக்காவின் அதிநவீன A-15 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது. ஈரானுக்குள் சுட்டு வீழ்த்தப்பட்ட இந்த விமானம் நொறுக்கப்பட்டாலும் அதில் இருந்த 2 விமானிகள், போர் விமானத்தினுடைய விமானிகள் பரசூட் மூலம் ஈரானுக்குள் குதித்திருந்தார்கள். அவர்களை மிகப்பெரிய அளவில் பல விமானங்களை இழந்து பல பில்லியன் டாலர்களை இழந்து அமெரிக்கா மீட்டு சென்றதாக அறிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த விமானிகள் குறித்து, மீட்கப்பட்ட விமானிகள் அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள், அவர்கள் உயிருடன் மீட்கப்பட்டார்களா என்பதெல்லாம் பலருக்கு மிகப்பெரிய சந்தேகமாகத்தான் இருந்தது. அமெரிக்கா இது கூறிய விடயம் உண்மையா என்று சொல்லும் அளவுக்கு. இந்த நிலையில்தான் இந்த விமானிகளில் 2 பேர் பைலட்டுகள் குறிப்பாக ஒரு முக்கிய விடயத்தை அமெரிக்க ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். விமானத்தில் இருந்த பைலட்டும் ஆயுத கட்டுப்பாட்டு அதிகாரியும் பாரசூட் மூலமாக தப்பியிருந்த சூழ்நிலையில் விமானத்தில் இருந்து குதிப்பதற்கு சில நொடிகள் முன்பு தான் கண்ட காட்சியை பைலட் அமெரிக்க ஊடகங்களுக்கும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் சொல்லியிருக்கின்றார். விமானம் சுடப்படுவதற்கு முன்பு ஈரானின் 100கணக்கான ட்ரோன்கள் வானில் ஒன்றாக கூடிய ஒரு ஜெலிஃபிஷ் வடிவத்தில் மிகப்பெரிய ஒரு உயிரினம் நகர்வதைப் போல ஒரு ட்ரோன் படை 1, 2 அல்ல 100கணக்கான ட்ரோன்கள் ஒரு விசித்திரமான வடிவத்தில் நகர்வதைக் கண்டு நாங்கள் அஞ்சி போயிருந்தோம். ஒரு ஜெல்லிஃபிஷ் எவ்வாறு வேகமாக அசையுமோ அதை போன்ற ஒரு வடிவம். அதிலும் அவர்கள் பார்த்தது பெரிய ட்ரோன்களுக்கு கீழே சிறிய ட்ரோன்கள் அதன் கால்களைப் போல தொங்கி ஒரு டைனோசர் போல நகர்ந்து கொண்டிருந்தது. அனைத்தும் ஒருங்கிணைந்து ஒரு உயிரினம் போல நகர்ந்தன. உண்மையிலே ஒரு ஏலியன் தொழில்நுட்பம் போல நாங்கள் அஞ்சி இருந்தோம். இவ்வளவு ட்ரோன்களை ஒருங்கிணைத்து ஒரு சங்கிலி தொடர் போல எங்கள் போர் விமானம் ட்ரோன்களால் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு நாங்கள் உண்மையிலேயே அதிர்ந்து போயிருந்தோம். ஈரானினுடைய இந்த தொழில்நுட்பம் மிகவும் ஒரு ஹாலிவுட் படங்களில் பார்த்ததைப் போல எங்களுக்கு இருந்தது என்பதை அவர் தெரிவித்திருக்கின்றார். மற்றொரு பைலட் குறிப்பிடுகின்றார், அந்த ஆயுத கட்டுப்பாட்டு அதிகாரி, ட்ரோன்களை வானில் அப்படியே நிறைத்து ஒரு ட்ரோன்களின் கன்னிவடி எவ்வாறு இருக்குமோ அதே போன்ற ஒரு நிலைமையை நான் பார்த்தேன். அப்படி ஆகாய வெளியிலே ட்ரோன்கள் குவிக்கப்பட்டு ஒரு கன்னி வெடிகளைப் போல எங்கு எங்களுடைய விமானம் சென்றாலும் வெடித்து சிதறுவதைப் போன்று
கன்னி வடிகளால் எங்கள் விமானம் வானில் சூழப்பட்டதை போன்றொரு நிலையை கண்டோம். இது இதுவரை தன்னுடைய போர் அனுபவத்திலோ அல்லது தன்னுடைய பயிற்சி அனுபவத்திலோ எங்கும் காணாத ஒரு அதிசயம். இவ்வளவு ட்ரோன்களை ஒரு போர் விமானத்தை சுற்றி வளைக்க வைத்து அதை நொறுக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை ஈரான் வைத்திருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு உண்மையிலே அதிசயமாக இருந்தது. நாங்கள் பாராசூட் மூலம் குதித்து சில நிமிடங்களில் அங்கு சென்ற நூற்றுக்கணக்கான ட்ரோன்களில் பல ட்ரோன்கள் ஒன்றாக சென்று விமானத்தை தாக்கி நொறுக்கி வீழச் செய்திருப்பதை அடுத்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இந்த ட்ரோன்களினுடைய எண்ணிக்கை என்பது நிச்சயமாக 100க்கு மேற்பட்ட ஸ்வாம் ட்ரோன்கள் என்பதை விட அதிகமாக ஒரு மிகப்பெரிய ஏலியன் போல காணப்பட்டது. இது எங்கள் கண்களால் நம்ப முடியாத ஒரு காட்சியாக இருந்தது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் கூறுவது பொய்யாக இருக்கலாம், அவர்கள் மிகைப்படுத்தி கூறுகின்றார்கள் என்றெல்லாம் பலர் குறிப்பிட்டாலும் கூட அமெரிக்க ஊடகங்கள் ஈரானிடம் இவ்வாறு ட்ரோன்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போர் விமானங்களை சுக்குநூறாக்கக்கூடிய தொழில்நுட்பம் இருக்கின்றது. அவர்கள் கண்ட காட்சிகள் ஈரானிடம் இருக்கும் ட்ரோன்களினுடைய புதிய புதிய வகைகளையும் புதிய புதிய தொழில்நுட்பங்களையும் வியூகங்களையும் தெளிவாக காட்டியிருப்பதாகவும், இதுபோன்ற ஒரு சங்கிலி தொடரான ட்ரோன்களை இதுவரை ரஷ்யா சீனா பயன்படுத்தி வந்தாலும் கூட ஈரான் அளவுக்கு அவர்களிடம் ட்ரோன்கள் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ஈரான் ட்ரோன் உற்பத்தியில் மிகப்பெரிய அளவில் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் ட்ரோன் தொழில்நுட்பம் என்பது வளைகுடா நாடுகளால் மட்டுமல்ல, அமெரிக்க போன்ற வல்லரசுகளால் கூட எதிர்கொள்ள முடியாதது என்று ஈரானின் ட்ரோன் தொழில்நுட்பம் குறித்து இன்று மிகப்பெரிய செய்தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் விடுத்திருக்கின்றார்கள். எனவே ஈரானினுடைய ட்ரோன்கள் இன்று உலகளவில் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. அமெரிக்க விமானிகள் உயிர் தப்பியவர்கள் விமானம் வீழ்த்தப்படும் போது நேரடியாக சொல்லியிருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அடுத்து தெற்கு லெபனானில் பெய்ட் ஹவுன் பகுதிக்குள் முன்னோரம் என்ற இஸ்ரேலிய படைகள் மீது ஹிஸ்புல்லா போராளிகள் மிக கடுமையான பதில் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இதில் இஸ்ரேலிய படைகளுக்கு மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது. உயிரிழந்தவர்களின் சடலங்களையும் காயமடைந்தவர்களையும் ஏற்றி செல்வதற்காக 2 ஹெலிகாப்டர்கள் லெபனானுக்குள் தரையிறங்கி சென்றிருக்கின்றன என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். லெபனானுக்குள் தாக்குதலை நிறுத்துமாறு அமெரிக்கா கோரிக்கை விடுத்த போதிலும் கூட அமெரிக்காவினுடைய கோரிக்கையை மீறி இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதாகவும் அதற்கு ஹிஸ்புல்லா தக்க பதிலடியை கொடுத்து கொண்டிருப்பதான செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் ஹிஸ்புல்லாக்களின் பகுதிக்குள் ஊடுருவோம் என்ற இஸ்ரேலிய படைகளுக்கு ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் பேரிழப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து உலகளவில் கச்சா எண்ணெயின் விலை சர்வதேச சந்தையில் இந்த போர் ஆரம்பமாகுவதற்கு முன்பு என்ன விலையில் இருந்ததோ அந்த விலைக்கு மீண்டும் வந்துவிட்டது. ஏறக்குறைய $71 குறைந்து விட்டது. இருந்த போதிலும் அமெரிக்க மற்றும் இந்திய நிறுவனங்கள் இன்னமும் ஏன் விலைகளை குறைக்கவில்லை என்ற அதிருப்தி குறித்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் ஊடகங்களும் மிகப்பெரிய அளவில் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். இன்றைய நிலையிலே ஏறக்குறைய இந்த போர் ஆரம்பமாகுவதற்கு முன்பு $69, $70, $73 வரை கச்சா எண்ணெயின் விலை மாறிக்கொண்டிருந்தது. தற்போது $71, ஏறக்குறைய $70 வரை கச்சா எண்ணெயின் விலை குறைந்து விட்டது. ஏன் இந்த நிறுவனங்கள் விலை அதிகரிக்கும் பொழுது உடனடியாக அதிகரிப்பு செய்தவர்கள் விலை குறைந்த போது ஏன் உடனடியாக விலையை குறைக்கவில்லை என்ற கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அதற்கு எண்ணெய் வியாபாரிகளும் எண்ணெய் நிறுவனங்களும் தான் பதில் சொல்ல வேண்டும். எல்லா நாடுகளிலும் இதே நிலைதான். போர் ஆரம்பித்த உடனேயே ஈரான் அமெரிக்க போர் அடுத்த நாளே கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்திருப்பதாக விலையை கூட்டிவிட்டார்கள். ஆனால் தற்போது விலை குறைந்தவுடனே விலையை குறைப்பதற்கு மிகப்பெரிய தயக்கம். ஏனெனில் நாங்கள் வாங்கிய எரிபொருளின் விலை அதிகமாக கொடுத்து வாங்கிவிட்டோம், அது முடிவடைந்த பின்னர் தான் குறைக்க முடியும். அப்படி என்றால் போர் ஆரம்பமாகுவதற்கு ஒரு நாள் முன்பு தான் இவர்கள் எரிபொருளை கொள்வனவு செய்தார்களா என்ற கேள்வி எழுகின்றது. ஏனெனில் போர் ஆரம்பித்து மறுநாளே விலையை கூட்டிவிட்டார்கள். எனவே இப்படியான ஒரு நிலை வியாபாரிகள் கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் யுத்தத்தினுடைய வேகம் குறைந்தாலும் கூட இந்த போரை பயன்படுத்தியும் இந்த சிக்கல்களுக்கும் லாபம் ஈட்டக்கூடிய வியாபாரிகள் விலைகளை உடனடியாக குறைக்கவில்லை என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து வடகொரியா தந்திரோபய பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் பல்வேறுபட்ட அதிநவீன ராக்கெட் லாஞ்சர்களையும் வெடிகுண்டுகளையும் பரிசோதனை செய்து பார்த்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை தென்கொரியா விடுத்திருப்பதுடன் வடகொரியாவுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள்
மிகப்பெரிய அளவில் அதிக வெடிமருந்துகளை சுமந்து சென்று நீண்ட தூரம் துல்லியமாக தாக்கும் வகையிலான ஏவுகணைகளை வடகொரியா உருவாக்கி வருவதால் இந்த கொரிய தீபகற்பம் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்குள்ளாக இருப்பதாக தென்கொரியா குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தாலும் வடகொரியா தங்களுடைய பாதுகாப்பிற்காகவே இந்த ஏவுகணைகள் உருவாக்கப்படுவதாகவும் இதை யாருக்காகவும் நிறுத்தப் போவதில்லை என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார்கள். இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.